2025 ஆண்டு ஜூலை மாதம் 7வது மாதம் 27ஆம் நாளிலும் கர்த்தருடைய ஆணைக்கு வந்திருக்கிற யாவரையும் கர்த்தர் நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்தி வரவேற்க. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணு. கையை உயர்த்தி கையை கூப்பி பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. கனம் பண்ணுகிறதுல ஒருத்தருக்கு என்ன செய்ய முந்தி கொள்ளுங்க. மூஞ்சியை திருப்பிட்டு போனால் அப்புறம் கழுத்தை சுருக்கிக்கும். இயேசுவின் ரத்தம் செய்ய அல்லேலூயா. எல்லாம் கைகளை தட்டி எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. தேவன் நல்லவராக, தேவன் மகிமைப்படுவராக. ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருடைய உன்னத நாமம் உயர்த்தப்படுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த 7வது மாதத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார். அந்த கொடியேற்றுதல் என்கிறதான காரியத்திலே முதல் கொடி அது ஜெயக்கொடி என்று நாம் பார்த்தோம். 2வது கொடி நம்மேலே பறக்கிற நேச கொடி. அல்லேலூயா. நேசருடைய கொடி. ஆமென். இந்த நேசம், இந்த அன்பு, பாசம், இதை குறித்ததான 4 விதமான நேசத்தை குறித்து, பாசத்தை குறித்து, அன்பை குறித்து வேதத்திலே தேவன் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது 2 காரியத்தை தியானித்திருக்கிறோம். முதலாவது அகாபே, தெய்வீக அன்பு, காட்ஸ் லவ். தேவன் நம்ம பாராட்டின இந்த அன்பை குறித்த காரியங்களை தியானிச்சோம். 2வது போன வாரத்திலே எரோஸ், கப்புள்ஸ் லவ், கணவன் மனைவிக்குள்ளதான அந்த அன்பு, நேசம், பாசம், அது எப்படிப்பட்டது, எப்படி இருக்க வேண்டும் என்கிற செய்தியை போன வாரம் தியானித்தோம். அல்லேலூயா. போன வாரம் வராதவங்க யூடியூப்ல போய் பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. தொடர்ந்து இன்னும் 2 காரியம் இருக்குது. ஆனா 3வது அந்த நேசம், அந்த நேச கொடி என்னன்னா ஃபிலேயோ, சகோதர சிநேகம். எல்லாம் சொல்லுங்க, சகோதர சிநேகம், பிரதர் அண்ட் லவ், பிரதர்லி லவ். அதுக்கு ஆதாரமாக இன்றைக்கு நாம வாசித்த வேத வசனங்கள் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, உங்கள் அன்பு மாயமற்றதாய் இருப்பதாக, தீமையை வெறுத்து, தீமையை வெறுத்து, நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள், நன்மையை பற்றிக் கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர், ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள், பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே, கனம் பண்ணுகிறதிலே, ஒருவருக்கொருவர், ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள், முந்திக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 3வது சிநேகம் என்ன சிநேகம்? சகோதர சிநேகம். என்ன சிநேகம்? எல்லாம் சொல்லுங்க. அதுக்கு கிரீக் வேர்ட்ல ஃபிலேயோ, ஃபிலோயோ அப்படின்னா பிரதர் அண்ட் லவ். அல்லேலூயா. தேவனால உங்க அன்பு மாயமற்றதா இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாய் இருங்கள். அல்லேலூயா. Be kindly affectionate to one another with brotherly love. அல்லேலூயா. Praise the Lord. Affectionate, அந்த சகோதர அன்பிலே. அஃபெக்ஷன் அப்படின்னா என்னது? அஃபெக்ஷனுடைய வார்த்தை, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு ஈர்ப்பு சக்தி. ஆமென். ஸ்தோத்திரம். அப்போ அந்த சகோதர சிநேகத்திலே ஒரு ஈர்ப்பு, ஒரு என்னது, பட்சம் இருங்கள் அப்படின்னு இந்த பவுல் ரோமாபுரி சபையாருக்கு இந்த வார்த்தை எழுதுகிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஜெபப்பட்ட ஏஜி சபையார் நமக்கும் உரியதாய் கர்த்தர் அந்த வேதத்திலே எழுதி வைத்திருக்கிறார். சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இது இந்த சிநேகம், நேச கொடி என்கிற தலைப்பிலே தேவ அன்பை நாம் தியானித்தோம். கணவன் மனைவி அன்பை தியானிச்சோம். 3வது சகோதர அன்பையும் தியானிக்கணும். 4வது குடும்ப அன்பு, ஃபேமிலி லவ்வும் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த 4 லவ் நமக்கு வேணுமா வேணாமா?
சொல்லுங்களேன். உங்களுக்கு வேணான்றதுக்காக இது பிரசங்கம் பண்ணாம விட முடியுமா? முடியுமா? முடியாது. சரி, கவனிங்கள். இங்கே பவுல் சொல்றாரு, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். அல்லேலூயா. தேவன் நல்லவர். இதுல கவனிங்க, சகோதரர்கள் அப்படி சகோதர சிநேகம் என்று சொன்னால் தோத்திர உடன்பிறப்புகள், ரத்த பிறப்பான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அல்லேலூயா. கோ பிரதர், கோ சிஸ்டர்ஸ். எத்தனை நான் சொல்றது புரியுது? அல்லேலூயா. இதுதான் அந்த blood relations, the brothers love. இது குடும்பத்தினுடைய அந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளிலே வருகிற இந்த சகோதர சிநேகம். கைசலா. இரண்டாவது ஒரு சிநேகம் இருக்கிறது, spiritual brothers and sisters. ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். இந்த சிநேகத்தை குறித்தும் இன்னைக்கு நாம தியானிக்க போறோம். கையில் தலையில சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்ப ரத்த சம்பந்தமான ஒரே தாய் வயிற்றில பிறந்த பிள்ளைகளோ, பெரியம்மா சின்னம்மா, பெரியப்பா சித்தப்பா, தோத்திரம் அப்படிங்கிற உறவுல இருக்கிறதான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோ எல்லாருக்குமே இந்த வேத சத்தியமானது பொருந்தும். அல்லேலூயா. சொல்லுங்க உற்சாகமா. அல்லேலூயா. தோத்திரம். சரி, இந்த இந்த டாபிக்ல ஜோமனபல் கர்த்தர் ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தர் உணர்த்தினார். முதலாவது ஆபிரகாம் லோத்து. ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13 7 முதல் 9 வசனங்கள். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அல்லேலூயா. கவனிங்க, ஆபிரகாம் அவருடைய தகப்பன் தேராகு. அவங்க கல்தேயுடைய பட்டணத்தில் ஊர் என்கிற ஊர்ல இருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டு வராங்க. வர வழியிலே இந்த தேராகு மரிச்சு போகிறார். ஆபிரகாம், அவருடைய அண்ணன் மகன் லோத்து, அவருடைய மனைவி சாராய், அப்படி அவங்களுடைய மேய்ப்பர்கள் எல்லாமே இருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, தன்னுடைய சித்தப்பாவை ஒண்டி வந்த இந்த லோத்து ஆபிரகாமுக்கும் திரளான மிருக ஜீவன்கள், பெரிய சீமானா இருந்தார்னு சொல்லப்படுது. லோத்துவுக்கும் கொஞ்சம் சொத்துக்கள் இருந்துச்சு. சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆபிரகாமுடைய மேய்ப்பர்கள் அவங்களுடைய ஆபிரகாமுடைய ஆடுகளை மேய்க்கிறாங்க. லோத்துடைய மேய்ப்பர்கள் லோத்துடைய ஆடுகளை மேய்க்கிறாங்க. அப்ப ஆடு மேய்க்கிறதுல இந்த மேய்ப்பர்களுக்குள்ள சில பிரச்சனைகள், மனஸ்தாபங்கள் வருது. தோத்திரம், நான் இங்க போய் மேய்ச்சலுக்கு நீ என்ன செய்யற? தோத்திரம், உங்க ஆட்டை என்ன செய்யற? மேய்க்க வைக்கிற. ஏன் ஆடுகளை என்ன செய்யணும்? கொலை பட்டினியா, வயிறு நம்பாம போயிடும் அப்படின்னு இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு சலசலப்பு, ஏதோ பிரச்சனைகள் உண்டாகிறது. ஆமென். இதை கவனித்த இந்த ஆபிரகாம் என்ன பண்றாரு? தன்னுடைய அண்ணன் மகன் லோத்துவை அழைத்து, ஆமென், பிரைஸ் தி லார்ட், எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். எல்லாமே சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, வாக்குவாதம் வேண்டாம். சொல்லமா? காலையில எத்தனை பேர் வீட்டுக்குள்ள வாக்குவாதம் பண்ணிட்டு வந்தேன்? நீங்களும் சொன்னீங்களா? சேர்ல உட்காந்து சொன்னீங்களா? வாக்குவாதம் வேண்டாம். ஐயா பாருங்க சொன்ன மாதிரி தெரியல. சொன்னீங்களா? என்ன வாதம்?
வாதத்துக்கு மருந்து உண்டு, ஆனா பிடிவாதத்துக்கு என்ன கிடையாது. இந்த வாக்குவாதத்திலேயே பிடிவாதம் சேர்ந்துருச்சுன்னா அப்பா சாமி ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை கால் தான் சொல்றி அப்படி பிடிச்ச சொல்றது. நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு? 3 காலு தான். நீ 4 சொல்லக்கூடாது. நீ 4 உங்க அப்பா வீட்டுல போய் சொல்லிக்கோ. என் வீட்டுல நீ சொல்ல வேண்டியது நான் பிடிச்ச முயலுக்கு எத்தனை காலு. இதுதான் என்ன வாதம்? பக்கவாதம் அல்ல, இது பிடிவாதம். நமக்குள்ளே ஆபிரகாம் சொல்றாரு, வாக்குவாதம் நாம் வேண்டாம்பா, ஏன்னா we are brothers, ஹல்லேலூயா, நாம சகோதரர்கள், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொந்த பிள்ளையா ஆபிரகாமுக்கு இந்த லோத்து ஆபிரகாமுக்கு குழந்தையே பிறக்கல. ஒருவே குழந்தையே இல்லாதனால அண்ணன் பிள்ளைய கொஞ்சம் எடுத்து அப்படி சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தார என்னமோ தெரியல. ராமன் சொல்லலாம கர்த்தர் நல்லவர். ஆனா இப்ப பாருங்க, இவங்க 2 பேருக்கு பிரச்சனை இல்ல, மேய்ப்பர்களுக்கு தான் பிரச்சனை. இதனால நமக்குள்ள மனஸ்தாபம் வந்துடக்கூடாது. ராமன் சொல்லலாம இன்னைக்கு தேர்ட் பர்சனாலதான் வீட்டுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள தோத்திரம், அல்லது கணவன் மனைவிக்குள்ள பெற்றோர் பிள்ளைகளாலே தோத்திரம், அடுத்து பெற்றோர்களாலே பிள்ளைகளுக்குள்ள வருகிற மனஸ்தாபங்கள், வாக்குவாதங்கள், இப்படிதான் இன்னைக்கு உறவுகளுக்குள்ளே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆமாவா இல்லையாம? அதான் உண்மை. நல்லா கவனிச்சுக்கங்க. இப்போ ஆபிரகாம் சொல்றாரு, நாம் சகோதரர்கள், நமக்குள்ள என்ன வாதம் வேண்டாம், என்ன வாதம் வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், பக்கவாதம். அப்புறம் இன்னொரு வாதம் கூட சொல்றாங்க, முடக்குவாதம். என்ன வாதம்? முடக்கு. பக்கவாதம் கூட ஒரு சைடு, ஆனா முடக்கவாதம் வந்தா டோட்டல் பாடி என்ன செய்யாது, முடக்கு. அப்படிதானே பிரதர்? எஸ், ஆமா. அதனால வாதத்திலே இன்னும் வேற என்னென்ன வாதம் தான் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். தெரிஞ்சதா? முடியாத சொல்லியாச்சு. வாக்குவாதம், பிடிவாதம், பக்கவாதம், முடக்குவாதம், வேற ரைட். 5வது திமிர்வாதம். யார் சொன்னது? ஹல்லேலூயா. என்ன வாதம்? என்ன வாதம்? தேங்க் யூ சிஸ்டர். இதெல்லாம் நான் வழக்க கொடுக்க நான் தியானம் பண்ணிட்டா வரல. தியானம் பண்ணியிருந்தா நான் நீங்க உங்களுக்கு நானே சொல்லிட்டு. 5வது என்ன வாதம்? திமிர்வாதம். என்ன வாதம்? இது ரொம்ப மோசமான வாதம். பிரைஸ் தி லார்ட். ஆமா, கர்த்தர் நல்லவர். சரி, அதனால நாம் சகோதரர்கள், நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேண்டாம். நீ கிழக்க போனா நானும் செய்றேன், மேற்க போறேன், நீ தெற்க போனா நானு வடக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு இந்த லோத்து என்ன பண்ணான்? தூரமா பார்த்தான். எப்பா, அந்த வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் பச்சை பசேன்னு இருக்கு பாரு. ஐயா, வீட்டுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? எல்லாமே தளதளன்னு இருக்கு, நல்ல பசுமையா இருக்குது. சோதம் பட்டணம், அதுக்கு நேராக கூடாரம் போட்டான். கடைசியில் என்ன சொன்னார்? சோதம் பட்டணத்துக்குள்ளே போய் அங்கே செட்டில் ஆகிட்டான். இந்த லோத்து தவறான தெரிந்தெடுப்பில் போயிட்டான். ஆனால் ஆபிரகாமோ கானானிலே போய் சோதரித்தார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். 2வது சம்பவம் ஏசா யாக்கோபு. ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துடைய முதல் பகுதியை மட்டும் வாசிமா. ஆதியாகமம் 27:41 முதல் பகுதி மட்டும். யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து. போதும். ஏசா யாக்கோபை பகைத்து. ஆமென். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே ஓவரால் தெரியும். என்ன சம்பவம்? இந்த ஏசா யாக்கோபுடைய இந்த சம்பவம். ஆமென் சொல்லுங்களாமே. என்னுடைய அப்பா பேரு ஈசாக்கு, மனைவி பேரு யாரு? ரெபேக்கா. ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் ஒரே பிரசவத்துல பிறந்த பிள்ளைகள் தான் இந்த
ஏசாவும் யாக்கோபும். 20 வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லைங்க. எத்தனை வருஷமா? 20 வருஷமா. ஆனா ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபம் பண்ணினார். ஜெபம் பண்ணின பொழுது கர்த்தர் நினைத்தருளி 2 ஜாதிகளை உண்டாக்க செய்தார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். கணவனோ மனைவியோ, மனைவி கஷ்டப்படும் பொழுது கணவன் ஜெபிக்கணும், கை தூக்கி விடணும். ஆமென். அதே போல கணவன் கஷ்டப்படும் பொழுது மனைவி என்ன செய்யணும்? ஜெபிக்கணும், தூக்கி விடணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதுதான் உண்மை, வேத சத்தியம். 2 பிள்ளைகள் பிறகு ஏசா யாக்கோபு. இந்த ஏசாவை குறித்து சொல்லப்படுகிறது, அவன் வனவாசியும் வேட்டையில் வல்லவனும் வனசஞ்சாரியுமா இருந்தான். வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. ஆனால் யாக்கோபோ குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரே தாய் வயிற்றுல பிறந்த 2 பிள்ளைங்க. அல்லேலூயா. அதுவும் ஒரே பிரசவத்துல பிறந்த பிள்ளைங்க. அதுல யாரு மூத்தவன் யார் இளையவன் அப்படின்னு எல்லாம் ஒரு சில நிமிஷத்துல செகண்ட்ஸ்ல தான் குழந்தை பிறக்கும். தோத்திரம். ஏசா வெளியில வரும்பொழுதே யாக்கோபு அவன் குதிங்கால பிடிச்சிக்கிட்டு அவன் தட்டை, என்னடா நீ மட்டும் போற, நானும் வரேன்டா. அல்லேலூயா. அப்படிதான் வந்தாங்க 2 பேரும். அல்லேலூயா. ஆனா பாருங்க, 2 பேருக்குமே குணம் மாறுபடுது. ஒரு தாய் வயிற்று பிள்ளைங்க தான். இன்னைக்கு இந்த காரியம் இன்னைக்கு அனைவருக்கு இன்னும் புரிஞ்சு கொள்ளாம தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு தாய் வயிற்று பிள்ளை தானே. ஏன் ஒருத்தன் அப்படி இருக்கா, ஒருத்தன் எப்படி இருக்கிறான், அவ இப்படி இருக்கிறா, இவ இப்படி இருக்கிறா, அப்படித்தான் இருப்பான், அப்படித்தான் இருப்பான். 2 ஒரே மாதிரி என்ன செய்யாது. ஒருவேளை ட்வின்ஸ் வேணா கண்டுபிடிக்க முடியாம சாயல்ல வேணா ஒரே மாதிரி இருக்கலாம். ஆனா கேரக்டர்ஸ்ல கண்டிப்பா வித்தியாசம் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பா இருக்கும். அப்போ பேரண்ட்ஸ் ஆகிய நம்ம, ஏன்னா நானும் ஒரு அப்பாவா இருக்கிறதுனால நம்ம அப்படின்னு சொல்றேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருத்தர் ஒரு மாதிரினா ஒருத்தர் ஒன்றரை மாதிரி தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரியான கேரக்டர்ல இருக்கவே மாட்டார்கள், இருக்கவும் முடியாது. அவருடைய பர்சனாலிட்டி தனித்துவம் வாய்ந்ததா தான் கண்டிப்பா இருக்கும். பாவம் என்னைக்கு வந்துச்சோ அது எல்லாமே மாறி போச்சுங்க. நாமே சொல்லுங்க. ஆமென். அம்மா ஜெபிக்கிற அம்மாவா இருக்கும். பிள்ளை ஜெபம்னா பத்தடி தூரம் ஓடி போற பிள்ளையான செய்யும் இருக்கும். அதனால கவனிக்க, ஒரே தாய் வயிற்றுல ஒரே நேரத்தில் பிறந்த 2 பேருமே வித்தியாசமா இருந்தார்கள். ஸ்தோத்திரம். இங்கே நம்ம வாசித்த வேத வசனத்திலே ஏசா யாக்கோபை பகைத்தான். எதுக்காக பகைத்தான்? எதுக்காக பகைச்சான்? ஃபர்ஸ்ட் சேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? அபகரித்து கொண்டான். அப்படின்னு அபகரித்து கொண்டதுக்கு காரணம் யாரு? ஏசாவா யாக்கோபா? அம்மாவா? ஒன்று வைக்கணும். அது 2வது சம்பவமா அம்மா வருது. வேட்டையாடிட்டு வரான் ஏசா. அவனுக்கு ஒண்ணுமே அன்னைக்கு அகப்படலை. ஸ்தோத்திரம். அன்னைக்கு எதுவுமே கிடைக்கல. அவன் வீட்டில் உட்காந்துட்டு யாக்கோபு அம்மாவுக்கு அம்மா முந்தானியை பிடிச்சிக்கிட்டே என்ன ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பான். அந்த யாக்கோபு நானே பிரேம சிரிக்கிறான். ஸ்தோத்திரம். அப்படி ஒரு பிள்ளை அப்படின்னா ஒரு பிள்ளை அப்படித்தான் இருக்கும். அல்லேலூயா. அப்படிதான் இருக்கணும். ஒரேடியா விட்டுற கூடாது, ஒரேடியா பிடிச்சி என்ன செய்யக்கூடாது, பண்ணிடக்கூடாது. அப்படிதான் பார்க்கணும். இவன் நல்லா பைத்தங்கோடு நல்லா பைத்தம்பருப்பு பாயாசத்தை கிண்டிட்டு இருக்கிறான். யாக்கோபு கம்ம கம்மகமான வாசனை வருது. இவன் கொலவெறி பசியோட வரான் அந்த ஏசா. அப்ப அதை பார்த்த உடனே இந்த வாசனை இழுக்குது. அப்படியே என்ன செய்யுது, அந்த சுரப்பிகளால் சுரக்குது. பசி ஒரு நேரம் தோண்டுது. இருந்த பசியோட இதை பார்த்த உடனே இன்னும் பசி அதிகமா. அது வரைக்கும் பசியே இல்லாட்டிச்சா நாங்க பிரியாணி வாசல் மூக்கில் வந்தவொடனே ஐயா பசிக்குது பசிக்குது, சீக்கிரம் சீக்கிரம் பண்ணு, அது நேச்சரா வந்துடும். கொஞ்சம் அந்த பைத்தம் கூட கொஞ்சம் குடுறான், நான் ரொம்ப பசியா இருக்கிறேன், கண்ணெல்லாம் அப்படியே மங்குது. தோத்திரம். அப்ப அந்த யாக்கோபு என்ன பண்ணா,
சரி நான் கொடுக்குறேன், நீ உன் சேஷ்டபுத்திர பாகத்தை என்ன செய், வித்து போடு அப்படின்னு கேட்கிறான். சேஷ்டபுத்திர பாகம்னா என்னது? ஒரு பெற்றோர்களுக்கு 2 பிள்ளை இருந்தாங்க சொன்னா மூத்தவனுக்கு 3 பங்கு, இளையவனுக்கு 2 பங்கு. அதுதான் என்னது? இளையவனை விட 1 பங்கு அதிகமாய் கொடுக்கப்படுறதுதான் என்னது? சேஷ்டம். அந்த காலத்துல அது இருந்திருக்கிறது. உடனே ஏசா என்ன பண்ணா, நான் இப்ப சாக போறேன்டா, எனக்கு எண்ணத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தா எடுத்துக்கோ அப்படின்னு அந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் அலட்சியம் பண்ணினான் இந்த ஏசா. சொல்லுங்களாமே. ஏன்னா இவன் மனசஞ்சாரி, ஓடுகாடி, இவன் வீட்டிலேயே தங்க மாட்டான், தரித்திருக்க மாட்டான், தகப்பனை பற்றி புரிஞ்சுக்க மாட்டான், தாயை பற்றி அவனுக்கு புரிதல் கிடையாது. இவனுக்கு தேவை நாக்குல ருசி. என்ன ருசி? வேட்டைக்கறி. என்ன கறி? வேட்டையாடி வந்து சமைக்கிற கறி அவ்வளவு அருமையா இருக்கும்னு அப்படி ஓடிட்டு இருந்தான். 2வது ஒரு முறை அந்த ஈசாக்கு தகப்பன் ஏசாவை கூப்பிட்டு, எப்ப நான் சாக போறேன், அதனால வேட்டைக்கறி சாப்பிட எனக்கு ஆசையா இருக்குது, நான் சாப்பிட்டு உடனே நான் ஆசிரியக்கன்னு சொன்ன உடனே, இது சொன்னதை இப்பதான் வனிதாக்கா சொன்னது சம்பவத்தில் வருதுங்கம்மா. இதை என்ன பண்றா இந்த ரெபேக்கா கேட்டுக்கிட்டே இருந்த அந்த அம்மாக்காரி. அல்லேலூயா. தோத்திரம். இவன் மனசஞ்சாரியா இருக்கிறான், ஓடுகாலியா இருக்கிறான். தோத்திரம். இந்த தகப்பன் அவனை ஆசிரியச்சாலும் அது நிற்குமா, அது காத்துக்கொள்வானான்னு தெரியாது. ஏன்னா எப்படியாவது சந்ததி என்ன செய்யணும், வளரணும், விரிவடையணும். ஆபிரகாம் அடுத்து ஈசாக்கு, அதை தொடர்ந்து சந்ததி வரணுமே என்று சொல்லி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, அன்றைக்கே காஸ்டியூம் எல்லாம் ரெடி பண்ணி, அன்னைக்கே மேக்கப் வேலையெல்லாம் செஞ்சிருந்த அன்றைக்கே ரெபேக்கால மேக்கப்பை கண்டுபிடிச்சிட்டா. அல்லேலூயா. சொல்லுங்கம்மா. அல்லேலூயா. இப்படி இந்த ரெபேக்கால் இந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் மனசஞ்சாரியா அழைத்து கிடக்கிற இவனுக்கு போனா அதை காத்துக்கொள்ள மாட்டான்னு சொல்லி தோத்திரம் அதை கர்த்தரும் அனுமதித்தார். ஒரு அமைச்சர்கள் ஆமே. எனக்கு கண்டிப்பா ஏசாவுக்கு போயிடுச்சுன்னா அதை நினைச்சா தூக்கி விசிறி போட்டுட்டு போயிருந்திருப்பான். அப்போ இது நிமித்தமா 2 பேத்துக்குள்ள என்ன வந்துச்சு? இப்போ என்ன வந்துருச்சு? ஆக அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசா தன் என்ன பண்ணா, யாக்கோபை பகைத்தான். நாம சொல்லலாமே. இவை வேட்டையாடிட்டு வர்றதுக்குள்ள இந்த அம்மா என்ன பண்ணாங்க, யாக்கோபை நல்லா கொடுத்த ஆட்டுக்கடாவை கொண்டு வர நல்லா அடிச்சு நல்லா சமைச்சு நான் புருஷனுக்கு வாய் ருசிக்கு ஏற்றது எப்படி செஞ்சு கொடுத்தா நல்லா டேஸ்டா புருஷன் சாப்பிடுவாருன்னு மனைவி மாறி இருக்க உங்களை எல்லாத்துக்கும் தெரியுமா தெரியாதா? இந்த தின்னு எதையாவது தின்னுட்டுப்போம் அப்படின்னு செய்யற மாதிரி தெரியுது. கர்த்தர் நல்ல வராம அப்படி நல்லா செஞ்சு இப்போ அந்த யாக்கோபுக்கு பயம், என்னம்மா நீ இந்த மாதிரிலாம் வேலை பண்ணிட்டு இருக்கிற, கரடி குட்டி மாதிரி என்ன ஆட்டு தொலைலாம் போத்து விட்டுட்டு நீது, நான் தான் ஏசா வந்திருக்கிறேன்னு எப்படி போக முடியும்? அப்பாவுக்கு கண்ணு தான் தெரியல, காதுமா கேட்காம காது நல்லா கேட்குது. அப்புறம் கண்ணு தெரியல நினைச்சுவாரு, தலைவி பார்ப்பாரு, கண்டுபிடிச்சிருவாரு. ஆசீர்வாதத்துக்கு பதிலாக சாபத்தை விட்டா என்ன ஆகுறது? ஆனா இந்த அம்மா சொன்னாங்க, அதை பத்தில கவலைப்படாத, நீ போ அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. போய் அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன், அப்படியாப்பா அந்த சாப்பாடை கொண்டு வா. சாப்பிட்டாங்க. சரி ஏசா தானே, நீ வா பக்கத்தில் வா. தடவி பார்த்தா ஏசாவுடைய உடம்புல நல்ல ரோமங்களாலே நிறைந்திருக்குமா, அதே மாதிரி இருக்கு. ஆட்டுத்தோட போத்து விட்டுட்டா அந்த ரெபேக்கா மேக்கப்பு போட்டு அனுப்பிட்டான். அப்பதான் யாக்கோபு ஈசா சொல்றாரு, சத்தமோ யாக்கோபின் சத்தம், கைகளோ ஏசாவின் கைகள். டபுள் ஆக்ஷன்ல நீ வந்திருக்கிறது நல்லா தெரியுறாப்பா அப்படின்னு சாப்பிட்டாரு. யாக்கோபை ஆசீர்வதித்து அனுப்பிச்சிட்டாரு. உடனே அன்னைக்கார வரான், அப்பா இந்தாங்க சாப்பிடுங்க, என்ன ஆசீர்வதிங்க. இப்போதானே ஒருத்தர் வந்துட்டு போனான், உன் தம்பி வந்து ஒரு சகோதரன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான்னு, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கலையா அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து இந்த ஏசா யாக்கோபை பகைத்தான். தோத்திரம். எத்தனை ஆண்டுகள்? 20 ஆண்டுகள். ஆமென் சொல்லலாமே.
எத்தனை வருஷம்? 20 ஆண்டுகள் கடந்து போய்விட்டது. 20 வருட பகை. ஆமென். இந்த 20 வருஷத்துக்குள்ள ஏசாவுடைய லைஃப் வித்தியாசமா போயிடுச்சு. யாக்கோபுடைய லைஃப் வேற மாதிரியா இருந்து விட்டது. இந்த 20 வருஷத்துல யாக்கோபு கல்யாணம் பண்ணா, ஒரு மனைவிக்கு 2 மனைவி அவங்க மாமா கட்டி வச்சார் லாபான். ஸ்தோத்திரம். 11 பிள்ளைகள் பிறந்தார்கள். 2 பரிவாரங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டான் இந்த யாக்கோபு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனாலும் பகை தீர்ந்தபாடு இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமென். பகையோட இருந்தாலும் வர வேண்டியது, கிடைக்க வேண்டியது, பணம், பொருள், சொத்து, பத்து, கத்து எல்லாமே வரும். ஆமென். 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 வர மாட்டேங்குது. பகையோட இருந்தாலும் விரோதத்தோட இருந்தாலும் எல்லாமே என்ன செய்யும்? இருக்கும், வரும். அதுதான் ஆசீர்வாதம் நினைத்துக் கொண்டிருந்தால் அதுதான் மிகப்பெரிய தவறு. ராமி சொல்லுங்களாமே. அப்படியான அந்த பகை எப்படிங்க மாறினது? ஆதியாகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 22 இருந்து, ஆதியாகமம் 32 22 முதல். ராத்திரியில் எழுந்திருந்து ராத்திரியில் யாக்கோபு எழுந்திருந்து தன் 2 மனைவிகளையும் தன் 2 பணிவிடைக்காரிகளையும் தன்னுடைய 11 குமாரரை கூட்டிக் கொண்டு யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான். அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்குண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடினான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். சகோதர சிநேகத்தை கெடுக்கிற சில சூழ்நிலைகள், சில சம்பவங்கள் உங்க வாழ்க்கையிலே நடந்து ஏறி இருக்கலாம். அது எத்தனை ஆண்டுகள் போய் கொண்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ராமி சொல்லுங்களாமே. சிநேகம் என்ன? சகோதர சிநேகம் ஏசாக்குள்ளேயும் யாக்கோபுகளையும் அது ஸ்பாயிலாகி விட்டது. ராமி சொல்லுங்களாமே. காரணம் எதிர்பாராத சில சம்பவங்கள், சில நிகழ்வுகள் நடந்தது. அதான் உண்மை. ராமி சொல்லுங்களாமே. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு நம்முடைய சகோதர சிநேகத்துல அப்படிதாங்க சில காரியங்கள்லாம் நடக்கும். ராமி சொல்லுங்களாமே. அதனால அதையே போட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்குரிய பரிகாரத்தை நாம பார்க்கணும். சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப 20 வருஷம் கடந்து போச்சு. ஏசாவும் அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க போயிட்டான். யாக்கோபும் கல்யாணம் ஆயிடுச்சு. 11 பிள்ளைகளாம் பிறந்துட்டாங்க. இப்பதான் சம்பவம் முக்கியமா நடக்குது. இந்த யாக்கோபு தேவனோட பிந்தி தனித்திருந்தான். அல்லேலூயா. தேவனோட போராடி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. யாக்கோபுக்கு 2 மனைவிமார், லேயாளும் ராகேலும். 11 பிள்ளைகள். பென்யமீன் தான் கடைசியில பிறந்தான். இதுக்கப்புறம் தான் மொத்தம் 11 பிள்ளைகள் பிறந்துட்டாங்க. ஏராளமான ஆடு மாடுகள், ஏராளமான வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள். கிட்டத்தட்ட இந்த யாக்கோபு தன்னுடைய தகப்பனை போலவே அல்லது தன்னுடைய தாத்தாயார் ஆபிரகாமை போலவே ரொம்ப செல்வசீமானா மாறிவிட்டான். அவனுக்கு எந்த குறைச்சலும் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு குறை, தன்னுடைய அண்ணனுக்கும் தனக்கும் இருக்கிறதான ஒரு பெரிய பகை. அமை சொல்லுங்களாமே. 20 வருஷம் கழிச்சுதான் அந்த யாக்கோபு அதை உணர்ந்தான். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த கையை தட்டணுமா? எத்தனை வருஷம் கழிச்சு? ஆஃப்டர் 20 years, 2 decade, 2 decade. 10 ஆண்டு என்பது 1 decade. அல்லேலூயா. நம்முடைய ஆலய 1.5 decade. அப்புறம் விரிவாக்க வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறோம். 20 வருஷம் நல்ல கவனிங்க. 20 years அப்புறம் யாக்கோபு இப்பதான் ஆண்டவரோட நெருங்கி வராங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நீ எத்தனை வருஷமா சகோதர சிநேகத்துல ஸ்தோத்திரம், எத்தனை வருஷமா அது கணக்கல்ல, எத்தனை வருஷமா இருந்தாலும்
நீங்க ஆண்டவரோட தனித்திருக்க பழகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு என்ன ஜெபமானாரு? ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய உம்மை விடிய விடிய ஜெபமானார். அப்போ யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாம இருந்துச்சு? எல்லாமே இருந்துச்சுங்க. யாக்கோபு கேட்ட ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? the blessings of safety, secure, பாதுகாப்பின் ஆசீர்வாதத்தை யாக்கோபு தேவனிடத்திலே கேட்டான். அல்லேலூயா. ஒரு அடையை சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு படிப்பு இருக்கு, பட்டம் இருக்கு, பணம் இருக்கு, வசதி இருக்கு, வீடு இருக்கு, எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ஆத்துமா நரகத்தின் அழிவிலிருந்து பாதுகாப்பதற்கான பாதுகாப்பினுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஆமை சொல்லுங்க. ஆமை. பகையோடு இருக்கிறவங்க பரலோக ராஜ்யம் போக முடியுமா? சொல்லுங்க. அது சகோதரர்களுக்குள்ளேயோ அல்லது குடும்பமோ சொந்த பந்தமோ யாரா இருக்கட்டும் சரி, முடியாது. தேவன் நல்லவர். அப்போ போராடி ஜெபித்தான். நீர் என்னை ஆசீர்வதித்தருடைய நான் உண்மை விடமாட்டேன். அப்பதான் ஆண்டுக்கு உன் பேர் என்ன வாட்டீஸ்வரனே. என் பேர் யாக்கோபு ஆண்டவரே. யாக்கோபுன்னா நல்ல பேர் தான் வச்சாங்க அவங்க அப்பா அம்மா. சூழ்நிலை நிமித்தமாக அது எத்தனை ஏமாற்றுக்காரன் என்று மாறிவிட்டது. கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு சிலர் பேருக்கு அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாம நினைச்சுவாங்க இருப்பாங்க. சாலமோன் கோடீஸ்வரன் வச்சிருப்பாங்க. என்னது கோடீஸ்வரன்? அப்படி பேருக்கு அது சம்மந்தம் இல்லாம நிறைய இருக்கும் பேர். கர்த்தர் நல்லவர். அறிவழகன்னு பேர் வச்சிருப்பாங்க. ஆனா அறிவே என்ன செய்யாது இருக்காது. பாட்டு அழகி அப்படின்னு பேர் வைப்பாங்க. பாட்டே பாடுறத விட படிக்கத்தான் செய்வான். நல்ல கவனி. ஆனா இந்த பேர்னால அவருடைய கேரக்டர் அப்படி மாறல. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாக்கோபை எத்தனாக ஏமாற்றுக்காரனாய் மாற்றி விட்டது. அவன் சொல்லலாம உன் பேர் என்னப்பான்னு கேட்டவனே அவன் சொன்ன என் பேர் யாக்கோபு. ஆமே. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படுவார். தேவனோடு மனுஷனோடு போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புதல் அங்கே ஏற்படுகிறதுங்க. சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இந்த இரவு முழுசா ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது இந்த யாக்கோபு எப்படி ஜெபம் இருப்பா அதை குறித்து ஓசியாவில் ரொம்ப தெளிவா இந்த வசனம் எடுத்து வாசிக்க. ஓசியா 12ஆம் அதிகாரத்துல இந்த யாக்கோபு எப்படி அவர் ஜெபம் இருக்கிறாங்கன்னா 3-4 வசனம். ஓசியா 12:3-4. ஓசியா 12ஆம் அதிகாரம் 3-4. அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். தன் பலத்தினால் தேவனோடே போராடினான். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ராம் முழுவதும் தேவனோட போராடி ஜெபித்தான்னா ஆதியாகமத்தில் சொல்லப்படுது. ஓசியாவுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. அவன் தூதனானவரோட போராடி ஜெபித்தா மேற்கொண்டான். உண்மைதான். எப்படி ஜெபமானா அழுதான். அல்லேலூயா. என்ன பண்ணா? அழுதாங்க யாக்கோபு. எதுக்காக அழுதுருப்பான்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு தெரியாம ஏதோ என் அண்ணனை நான் ஏமாத்தி தேசபுர பாகத்தை வாங்கிட்டேன்ப்பா. தெரியாம எங்க அம்மா பேச்சை கேட்டு அது ஒரு பக்கம் நன்மையாகவே அமைகிறதா இருந்தாலும் நான் தவறு பண்ணிட்டேன். ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா. அல்லேலூயா. எல்லா கண்களையும் மூடி எல்லா வலதுகத்தை உயர்த்தி ஆண்டவரே. அல்லேலூயா. எல்லா வலதுகத்தை உயர்த்துவோம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவே, அப்படி அறியாம அப்படி நான் செஞ்சுட்டேன்ப்பா.
என் கோபத்துல எப்படி நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே, என் கோபத்துல எப்படி நான் பேசிட்டப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரமா பல்லக வலது உயர்த்தி எல்லா வலது ஒப்பு கொடுத்தாமே. ஹல்லேலூயா. அழுது கெஞ்சி நான் மன்றாடினான் ஆண்டவரே, என்னை மன்னிங்கப்பா, எல்லாம் கிடைக்கும், என்னை மன்னிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நன்றி 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 ராஜா. எல்லாம் வாய்க்கிறேன் ஆமென். ஆமென். உணருமா ஜோமன் ஹல்லேலூயா. ஆளு ஜோமன் ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் இருக்கிறதான ஆமென் ஸ்தோத்திர பகைகள் எல்லாம் மாறன்னு சொன்னான். சகோதர சிநேகத்துக்குள்ள இருக்கிறதான ஆமென் பகைகள் விரோதங்கள் மாறன்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்தில் ஆடுது மன்றாடு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு அழுது கெஞ்சி மன்றாடினா தன் தவறு ஆண்டவர்கிட்ட ஆமென் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவரே அது மாத்திரமா ஜெபம் இருப்பான். ஆண்டவரே என் அண்ணனுக்குடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஏசாவுக்குடைய ஒரு மனமாறுதல் உண்டாகணும் ஆண்டவரே. என்ன பகைச்சு வெறுத்து ஆண்டவரை பழி வாங்க அவன் துடிச்சிட்டு இருந்தாப்பா, அவன் மன நிலைமைகளா மாற வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் மாற்றினாரா ஏசாவை கர்த்தர் மாத்தினாருமா? கையை தட்டி கர்த்தர் மேம்படுத்தினாம. 33ஆம் அதிகாரம் 33ஆவது ஆதியாகமம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசி கேட்போம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து இதோ ஏசாவும் அவனோடே கூட 400 மனிதர் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் இரண்டு பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைத்து பணிவிடைக்காரிகளையும் அவர்கள் பிள்ளைகளின் முதலிலும் லேயாளையும் பிள்ளைகளையும் இடையிலும் ராகேலையும் கடையிலும் நிறுத்தி தான் அவர்களுக்கு முன்னாக நடந்து போய் 7 விசை தரை மட்டும் குனிந்து வணங்கி தன் சகோதரன் கிட்ட சேர்ந்தான். அவர்களே சொல்லுங்க ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கவனிக்குங்க, இரவு முழுதுமா ஜெபம் பண்ணி பிரயாணத்தை அவர்கள் பிரயாணப்பட்டு போகும் பொழுது இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. ஏசாவுடைய உள்ளத்துல ஆண்டவர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஜெபம் மாற்றத்தை உண்டு பண்ணுதா? ஏசாவை அவன் தற்செயலா புறப்பட்டு வரான். ஹல்லேலூயா. 7 விசை தரை மட்டும் குனிந்து பணிந்து, அடுத்த வசனம், அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதாங்க. கையை கட்டி கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நல்ல உற்சாகமா கையை கட்டுங்க. 2 பேருக்குமே மனமாற்றம் வந்து விட்டது. அல்லேலூயா. 2 பேருக்குடைய மனமாறுதல் வந்து விட்டது. இதுதாக சகோதர சிநேகம். பேசலாம். இதுக்கு பேர் தான் என்னது? சகோதர சிநேகம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிநேகத்துக்குள்ள வர கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிரசங்கில ஒரு வசனம் இருக்குது 3:8. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம். எல்லாத்துக்கும் ஒரு பகைக்க ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம், நட ஒரு காலம், நட்டதை எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. ஒரே காலத்தை நம்ம போயிட்டே இருக்க கூடாது. காலங்களை, நேரங்களை, சூழ்நிலையிலையும் மனதையும் இந்த உள்ளங்களை மாற்றி அமைக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்களை மறந்துடாதீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பகைக்கிற ஒரு காலம் இருந்தால் சிநேகிக்க ஒரு காலத்தை தேடுங்கள். அது எப்போ வருமானா நீங்க ஜெபம் பண்ணா தான் வரும். அல்லேலூயா. யாக்கோபை போல ஜெபம் பண்ணத்தான். ஏசா கண்டிப்பா ஜெபிச்சிருக்க மாட்டான். காரணம், அவன் யூத பெண்ணை, இஸ்ரவேல் பெண்ணை அவன் கல்யாணம் பண்ணல. அவன் விக்கிரக பெண்ணை கல்யாணம் பண்ணி போயிட்டான். அவன் ரட்சிக்கப்படாதவன். இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள என்ன பிரச்சனை? குடும்பத்துக்குள்ள எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க, உறவுகளுக்குள்ள எல்லாமே ரட்சிக்கப்பட்டவங்க,
சகோதரர்களுக்குள்ள சகோதரிக்குள்ள ஒருத்தருக்கு ரட்சிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணாலும் இன்னொரு பக்கம் ஜெபம் என்ன செய்ய மாட்டேங்குது, கேட்க மாட்டேங்குது. ஜெபம் பண்றீங்களா இல்லை என்பது இரண்டாவது கொஸ்டின். ஹalleluya. ஏசா ரட்சிக்கப்படாதவனா இருந்தான். இரவுமா ஜெபம் பண்ண ஜெபம் தன்னுடைய குறைய மட்டுமல்ல, ஏசாவும் தன்னை உணர்ந்து ஹalleluya மாறக்கூடிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணினார். சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. எபிரேயர் 13:1 சொல்லப்படுகிறது, சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள் என்று சொல்லி. ஹalleluya. ஸ்தோத்திர. தேவன் நல்லவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த பகைகளெல்லாம் நீங்க அவங்க ஒருத்தருக்கு கட்டி பிடிச்சு முத்தம் போட்டு அவங்க என்ன செய்யறாங்க, தங்கள் இடங்களுக்கு கடந்து போய் விடுகிறார்கள். ஹalleluya. கடைசி நடக்கிறது என்னங்க, 35ஆம் அதிகாரத்துல வாங்க. 35ஆம் அதிகாரம் 28 29 வசனம். ஈசாக்கு விருத்தாப்பியமும் பூரண ஆயுசும் உள்ளவனாகி 180 வருஷம் ஜீவித்திருந்து 180 வருஷம் ஜீவித்திருந்து பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். அவன் குமாரராகிய ஏசாவும் யாக்கோபும் அவனை அடக்கம் பண்ணினார்கள். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். ரெபெக்கால் முன்னாடியே இறந்துட்டாங்க. இப்போ அப்பா ஈசாக் கவனிங்க, 180 வயசாக அவருக்கு. பிராணன் மரித்து போய் ஜனத்தாரிடத்திலே சேர்க்கப்பட்டார். எதிரும் புதிருமாய் இருந்த ஸ்தோத்திர ஏசாவும் யாக்கோபும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செஞ்சாங்க. தாமே சொல்லுங்களாமே. இதுதான் சகோதர சிநேகம். என்ன சிநேகம்? சகோதர சிநேகம். நீங்க ஒருவேளை மாம்சத்துல பேசலாம், சும்மாவா அப்படி பண்ணாங்க, இப்படி பேசினாங்க, அதை செஞ்சாங்க, எதை செஞ்சாங்க, என்னவா செஞ்சுட்டு போகட்டும். கடல் அத்தனையா கூட செஞ்சுட்டு போகட்டும், மணல் அத்தனையா கூட செஞ்சுட்டு போகட்டும், பேசிட்டு போகட்டும். மன்னிக்கிற ஒரு இருதயம், மறக்கிற ஒரு இருதயம் இருந்தால் யாக்கோபை போல ஜெபம் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஹalleluya. பிரைஸ் தி லார்ட். தேவன் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இதுதான் உறவுகளுக்குள்ளே கூட பிறந்தவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த சகோதர சிநேகத்தை கெடுக்கிற அந்த பகையான காரியங்களை அகற்றி போட்டு தேவன் ஒருத்தருக்கு சகோதர சிநேகத்தில் வளர வாழ கர்த்தர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். இது கூட பிறந்தவங்க இந்த ரத்த சம்பந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப். ஆவிக்குரிய உறவு என்பது என்ன? வாசிப்போம். கடைசி 2 வசனம் தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஸ்பிரிச்சுவல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட இந்த சகோதர சிநேகம் எப்படி இருக்கணும்? 1 பேதுரு 1:22. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாயிருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹalleluya. இது என்னன்னா ஸ்பிரிச்சுவல் சபைக்குள்ளே. ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya சொல்லுங்க சத்தமா. சபைக்குள்ளே நம்ம எல்லாரும் ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள். ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. கூட பிறக்காவிட்டாலும் பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லாவிட்டாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே அவர் நம்முடைய தகப்பன், நாம் எல்லாரும் அவருடைய பிள்ளைங்க. ஆமென். ஹalleluya. வெவ்வேறு இடங்களிலிருந்து, வெவ்வேறு குடும்ப சூழ்நிலையிலிருந்து, வெவ்வேறு ஜாதி மத பழக்க வழக்கம், நிறம், உயரம், வசதி, வாய்ப்பு எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒரே
பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ் என்பதை மறந்துடக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்குள்ளே தோத்திர நம்ம என்ன செய்யணும்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என்ன செய்யணும்? உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொள்ளணும். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறணும். எல்லா வலதத்தை வைத்து ஆமை சொல்லுங்க. ஆமை. விசுவாசிகளுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளுக்குள்ள பிணக்குகள், முறுமுறுப்புகள், மூஞ்சியை திருப்பிட்டு போறதெல்லாம் இருக்குதா இல்லையா? இருக்கு. அது காரணம் என்ன? காரணம் என்ன? வாயின் வார்த்தை. அடுத்து முக்கியமானது துட்டு. என்னது? என்ன? துட்டு. பணம் கொடுக்கல் வாங்கல். மெயினா அந்த வாய். வாய் இருக்குன்னு வாய் விட்டுட்டோம்னா அதுதான் சகோதர சிநேகத்தை ஆவிக்குரிய வட்டாரத்துல, சபைக்குள்ள, விசுவாசிகளுக்குள்ள அன்பையும் ஐக்கியத்தையும் உறவையும் சமாதானத்தையும் கெடுக்கிற காரியங்கள். 6 முதல் 8 வசனம். வெளிப்படுத்தல் 3 6 முதல் 8. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உங்கள் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கர்த்தரை மேன்மைப்படுத்தும். அல்லேலூயா. எதுக்கு சகோதர சிநேகம் தேவை? எதுக்கு? பகையோட இருக்கும் பொழுது யாக்கோபுக்கு எல்லாமே இருந்துச்சு. நோ ப்ராப்ளம். பிலதெல்பியா சபை, பிலடெல்பியா, அமெரிக்காவில் இன்னைக்கு ஒரு மாகாணம் இருக்குது பிலடெல்பியா அப்படின்னு. அப்படின்னா சகோதர சிநேகம் உள்ள சபை இந்த பிலதெல்பியா சபை. அல்லேலூயா. அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, திறந்த வாசல் உனக்கு வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. பூட்டக்கூடாதபடிக்கு நான் திறப்பேன், திறக்கக்கூடாதபடிக்கு நான் பூட்டுவேன். அல்லேலூயா. இதோ உனக்கு திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சகோதர சிநேகத்துல சரியா இல்லாட்டின்னு சொன்னா பரலோக கதவு பூட்டப்பட்டுரும். நாம கண்டிப்பா பூட்டப்படும். பரலோக வாசல் நமக்காக திறக்கணும்னு சொன்னா சகோதர சிநேகத்தில் ஒருவருமே பட்சமுள்ளதாய் நம்ம மாறணும். அல்லேலூயா. தடைபட்டுகிற வாசல்கள் வாழ்க்கையில திறக்க வேண்டுமா? நாம தடைபட்டுகிற ஆசீர்வாதங்கள் உங்க மேல வந்து படிக்க வேண்டுமா? அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நீங்க உடன் பிறப்புகளுக்குள்ள, சொந்த பந்தங்களுக்குள்ள இன்னும் பகையோட, விரோதத்தோட, வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இன்னைக்கு மனம் திரும்பும்படி கர்த்தர் அழைக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பகை விரோதங்களை தூக்கி போட்டு சிநேகிங்கள், சத்துருக்களை சிநேகிங்கள் நம்ம வாசித்தோம். அல்லேலூயா. பாலியாணி சோட்ட ஒரு சகோதரி வந்து டெய்லி ஐயா அந்த ஒரு குறிப்பிட்ட வியாதி சொல்லி எனக்காக ஜோம் பண்ணுங்கன்னு ஜோம் பண்ணிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாள் அவரும் ஜோம் பண்ணிட்டே இருந்தாராம். ஒண்ணுமே சுகமே ஆகல. அப்ப ஆண்டவர்கிட்ட கேட்டாரா, ஆண்டவரே எவ்வளவு பேருக்கு ஜோம் பண்ண அர்த்தம் நடக்குது, ஏன் இந்த சகோதரிக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே அற்புதம் நடக்கலன்னு சொல்லி சொன்னப்படுது. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், அந்த சகோதரி தன்னுடைய அக்கா கிட்ட பல வருஷமா பகையோட வாழ்ந்துட்டு இருக்கு. எத்தாலும் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன், மூஞ்சில என்ன செய்ய மாட்டேன், முடிக்க மாட்டேன்னு மறுபடியும் வழக்கம் போல வந்தாங்க. பழைய குருடி
ஐயா ஜோம் பண்ணுங்கய்யா. ஏன்னா வந்து ஜோம் பண்ணுறவங்களை நான் சொல்கிறேன், நான் பொதுவாக சொல்கிறேன். இயேசுவின் ரத்தம் தெரியும். அல்லேலூயா. ஊழியக்காரன் ஜோம் பண்ணி சில ஆலோசனைகளை சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு நடக்கணும், கேட்கணும், செய்யணும். சும்மா தலையை வந்து காட்டிட்டு தான் ஒன்றும் நடக்காது. இப்போ கடைசியில் தலை தான் போயிடும். அப்புறம் வழக்கமாக வந்தாங்க, ஐயா ஜோம் பண்ணுங்கய்யா. உன் சகோதரியோட எத்தனை வருஷமா நீ பேசாமல் இருக்கிற? சோவன்ஸ் எத்தனை வருஷமா? உடனே போய் ஒப்புரவாகு அப்படின்னு. அப்பதான் கர்த்தவனுக்கு அர்த்தம் செய்வார். அதே மாதிரி கேட்டு கீழ்ப்படிந்த அந்த அக்கா வீட்டுக்கு போய் வீட்டு வாசப்படியில் போய் கால் வச்சாங்களாம். சரி இருந்த வியாதி உடனே சுகமானதா, விடுதலை பெற்றதான். அல்லேலூயா. இது கதை அல்ல, கட்டுக்கதையில உண்மை சம்பவம். அல்லேலூயா. நீங்க நன்றா இருக்கணுமா, சுகமா இருக்கணுமா, ஹெல்த்தியா இருக்கணுமா, பரலோகத்தை சுதந்திரிக்கணுமா, சகோதர சிநேகத்திலே பட்சமா இருங்க ஐயா. சகோதரர்களே, எனது வாரிட்டு போறது கிடையாது. வீடு வாசல சொத்து பத்து பணத்தை எல்லாம் தூக்கிட்டு போறது கிடையாது. காதிருந்த ஊசியும் கடைவெளி வராது. கான் 6க்கு 2 தான் எல்லாத்துக்கும். ஞாபகம் இருக்கட்டும். எத்தனை? 6க்கு 2, 6க்கு 3 தான். என்ன 6க்கு 3, 6க்கு 2? புரியலையோ? நிறைய பேருக்கு புரியல. மண்ணுக்குள்ள போடுறது அளவு சொன்னேன். எல்லாத்துக்குமே 6க்கு 2 தான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பிச்சைக்காரனா கூட இருக்கட்டும், எல்லாத்துக்குமே என்னதான் சைஸ். ஒரு பெரிய பணக்காரன் 10க்கு 10 இருப்பாங்க. ஏசு ரத்தம் செய்யும். அதனால இதெல்லாம் விட்டுட்டு யாக்கோபை போல ஜெபம் பண்ணுங்கம்மா. அல்லேலூயா. ஐயா ஜெபம் பண்ணுங்க, சகோதரர்களே ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு ஆண்டவர் திறந்த வாசலை வைப்பார். உங்களுக்கு அடைபட்டுக்கிற வாசலை ஆண்டவர் திறந்து கொடுப்பார். இது நிமித்தம். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை தடை பண்ற இப்படிப்பட்ட இது நிமித்தமாக உங்க வாழ்க்கையிலே அடைபட்டிருந்தால் நீங்க மனம் திரும்பினா தான் கர்த்தர் திறந்து கொடுப்பார். அல்லேலூயா. இன்னும் சில குடும்பங்கள்ல பகையோட விரோதத்தோட தான் போயிட்டு இருக்கிறீங்க. ஹோலிகான ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், ஆவிக்குரிய தகப்பனா சொல்றேன், அதெல்லாம் ஏற கட்டுங்க. இன்னும் பிடிவாதத்தில் வைராக்கியத்தை வாழாதீங்க. சகோதர சிநேகத்தில் ஒருவரின் பட்சமாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த வார்த்தைக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பிள்ளையோ ஸ்தோத்திர சகோதர சிநேகத்தில் நீங்களும் உங்களை ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்கு முன்பாக ஆண்டவர் இதோ திறந்த வாசலை வைத்திருக்கிறார். யாரால எந்த சக்தினால் அதை பூட்டவே முடியாதபடி கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். God bless you.